இந்த நிறுவனம் இருக்கும் வரை நான் மற்றவர்களுக்கு கையெழுத்து போட மாட்டேன். ஃபாதர் ஃபோன் வருது. கிரு, திஸ் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். ஐ எம் லேயிங் டவுன் மை ஆஃபீஸ். பல்வேறு பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்திருந்தாலும் இது கடவுளின் சித்தமாக இருப்பதனால் அனைவரின் கைத்தட்டலோடு தற்போது முன்னாள் இயக்குநர்களோடு இந்நாள் இயக்குநரின் வழிநடத்துதலில் ஒரு உணர்வு பூர்வமான அனுபவ பகிர்வு. அன்புக்குரிய தந்தையர்களே, ஆயர் பெருமக்களே, அன்பார்ந்த அருட்சகோதரிகளே, நண்பர்களே, இன்றைய உருமாற்ற பெருவிழாவினுடைய உணர்வு தான் எனக்கு இருக்கிறது. இங்கே இருந்து விட்டால் எவ்வளவு நலமாய் இருக்கும், அதுதான் எனக்கு தோணுது. இன்றைய நாளில் நமது மூத்த தந்தையர்கள் அவர்களாம் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்மோடு பணி செய்தவர்கள்லாம் நீங்கள் எல்லாருமே நான் ஒரே குடும்பமாக அங்கே இருக்கிறோம். இந்த இடத்திற்கு நான் வருவேன் என்று கனவிலும் நான் நினைக்கவே இல்லை. அதற்கு முழு காரணமாக இருந்தவர் தந்தை ஜோ. இந்த இடத்திற்கு முதலாக அஸ்திவார கல்லை வைத்தவர் ஃபாதர் விக்டர் அவர்கள். இந்த இடத்துல ஒரு குளமா இருந்துச்சு. இந்த ஒரு குளத்தை இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடமா மாற்றி இருக்கிறாரு. ரெண்டாவது, எனக்கு ஏன் அவர் ஆகஸ்ட் 6ஆம் தேதியை செலக்ட் பண்ணாரு? இந்த ரெண்டு சின்ன கேள்விக்கு ஏன் நீங்க ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த குளம் எப்படி இவ்வளவு பெரிய இடமா மாறும் நீங்க எப்படி யோசித்தீங்க? அதாவது இந்த இடம் அல்லது இந்த நிறுவனம் கடவுளுடைய கருவி. ஏன் கடவுளுடைய கருவி என்றால், துவக்கத்தில் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் அப்போது பொறுப்பில் இருந்த ஆயர்கள் இப்படி சொன்னார்கள், கடவுளுக்கு விருப்பம் இருந்தால் இந்த நிறுவனம் நடக்கும். இந்த இடம் நமக்கு கிடைக்கவில்லை. இங்கு ஒரு சில புதுமைகள் நடந்திருக்கின்றன, அது உங்களுக்கு தெரிய வேண்டும். என்னை முதலாக தந்தை டேவிட் சொன்னது போல் இங்கே அழைக்கவில்லை. எனக்கு முன்னால் கோமஸ் என்ற இயேசு சபை குருவானவர் இருந்தார். ஒரு முதல் கூட்டம் இங்கே தியான ஆசிரமத்தில் நடந்தபோது சீமா விசுவாசம் கோயம்புத்தூர் ஆண்டகை என்னை பார்த்து கொண்டே இருந்தார். காஃபி பிரேக் சமயத்தில் என்னிடம் உன்னைத்தான் நான் இங்கே நியமிக்கப் போகிறேன் என்றார். நான் அப்போதுதான் என்னுடைய படிப்புகளை முடித்துவிட்டு இந்தியாவுக்கு வந்திருந்தேன். நான் அப்போது சொன்னேன், எனக்கு நாடும் தெரியாது, தமிழும் சரியாக வராது, என்னை இங்கே நியமித்தால் என்னால் எதுவும் செய்ய இயலாது, எனவே என்னை விட்டு விடுங்கள் என்றேன். சேலம் சென்றபோது மைக்கேல் போஸ்கு துரைசாமி ஆயராக இருந்தார். அவரிடம் சொன்னேன், இப்படி அவர் சொன்னார், உங்களை கேட்டால் வேண்டாம் என்று மறுத்துவிடுங்கள் என்றுதான் சொன்னேன். அவர் அடுத்த ஆயர்கள் கூட்டத்திற்கு வந்தபோது விசுவாசம் ஆண்டகை அவர்கள் அவரிடம் பேசினதாகவும், அவர் திரும்பி இல்லை, அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் தொல்லை செய்தார், நீங்கள் சென்னைக்கே செல்லுங்கள் என்றார். நியமனம் முடிந்த பிறகு சென்னை மயிலை பேராயர் அருளப்பா அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார். இங்கே உங்களுக்கு எதுவும் இல்லை, எனவே நீங்கள் பேராயர் இல்லத்தில் தங்குங்கள் என்று அழைப்பு கொடுத்தார். அங்கேதான் 10 ஆண்டுகள் நான் தங்கினேன். இந்த நிறுவனத்தை 6ஆம் தேதி அங்கேதான் ஆரம்பித்தோம். ஆயர் அருளப்பா அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தார்.
இப்போது சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி அவர்கள் இதற்கு இந்த நேரத்தில் தலைமையேற்றது கடவுளுடைய திருவுள்ளம். இந்த இடம் நமக்கு எப்படி கிடைத்தது? நான் இங்கே எல்லாமோ தேடினேன். பேராயர் அருளப்பா அவர்கள் அருகில் இருந்த வியானி ஹோம் நிலத்தை கொடுத்தார், இலவசமாக கொடுத்தார். நான் இது எங்களுக்கு தேவையில்லை, ஏனென்றால் கடல் அருகிலேயே இருக்கின்றோம், எங்களுடைய கருவிகள் எல்லாம் சரியாக வேலை செய்யாது, எனவே நன்றி என்று சொன்னேன். என்னை தாம்பரத்துக்கு அந்த ஆண்டு அழைத்து கொண்டு போய் அங்கே 10 ஏக்கர்கள் இருந்தது. இதை உனக்கு கொடுக்கிறேன், நீ எடுத்துக்கொள், உன்னுடைய திட்டமெல்லாம் முடிந்த பிறகு ஒரு கோவில் மட்டும் எனக்கு கட்டி கொடுத்து விடு என்றார். நான் சொன்னேன், இது சென்னையிலிருந்து மிகவும் தூரத்தில் இருக்கிறது, நாங்கள் ஒவ்வொரு முறையும் இங்கிருந்து ஆட்களை அழைத்து சென்று திருப்பி கொண்டு வந்து இங்கே விடுவது என்பது மிகவும் தொடக்கமான ஒரு செலவாக இருக்கும், போக போக செலவுகள் கூடிக்கொண்டே போகும், எனவே இது எங்களுக்கு ஒத்து வராது என்றேன். ஜார்ஜ் சாந்தப்பா என்று ஒரு இயேசு சபை குருவானவர் இருந்தார். அவர் இந்த ஒளி காட்சிக்கு பொறுப்பேற்றிருந்தார். அவர் என் மீது மிகவும் பாசமாக இருந்தார். எனக்கென்றே ஒரு நிகழ்வையும் நடத்தி காமித்தார். நான் இங்கு வந்த பிறகு சென்னை மயிலை பேராலயத்தில் தான் அவரது இறுதி திருப்பலி நடந்தது, இறந்து விட்டார். அப்போது வீஜியாக இருந்தவர் அருள் திரு அடைக்கலம் என் மீது மிகவும் பாசமாக இருந்தார். ஜார்ஜ் சாந்தப்பாவுடைய இறுதி திருப்பலியில் நானும் கலந்து கொண்டேன். ஏனென்றால் அருகிலேதான் பேராயர் இல்லத்தில் தங்கியிருந்தேன். திருப்பலி முடிந்த பிறகு இவருடைய அடக்கம் லோயோலா காலேஜில் நடக்கப் போகிறது, நீ வருகிறாயா என்றார். நானும் அவரோடு போய்விட்டு நாங்கள் திரும்பி வரும்போது நான் சொன்னேன், எங்கெல்லாமோ இடம் தேடிக்கொண்டிருக்கின்றேன், ஒன்றும் சரியாக அமையவில்லை என்று சொல்லும்போது இதை கடந்து சென்றோம். அப்போது அடடா, நீ இதை முதலே சொல்லக்கூடாதா, இப்போ தான் நம்ம ஒரு நிலம், எங்கள் நிலம் ஒன்று அங்கே இருந்துச்சு, நம்ம தாண்டி வந்துட்டோம், அதுக்குள்ளே லஸுக்கு போயிட்டோம். நான் கொஞ்சம் திரும்பி வந்து எனக்கு காமிங்கன்னு சொன்னேன். லஸ் சர்ச் பிரஸ்பிட்ரி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இதை காண்பித்தார். அப்போது தான் நினைத்தேன், இதுதான் நமக்கு தகுந்த இடம். ஏனென்றால் இந்த இடம் சிட்டிக்குள்ளேயே இருக்கிறது, போக்குவரத்து இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் நாம் இந்த நிறுவனத்தை நிறுவ வேண்டும். அப்படித்தான் ஒரு புதுமையாக இந்த நிலம் கிடைத்தது. ஆனால் நான் பேராயரிடம் கேட்டுக்கொண்டிருந்த போது சென்னை மயிலை பேராயம் இந்த இடத்தை விற்றுவிட்டார்கள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு புரோக்கர் என்னை என்னுடைய மகளுக்கு பிஎட் காலேஜில் ஒரு இடம் வாங்கி கொடுத்தால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் என்றார். அப்போது பிஎட் காலேஜ் அங்கே ரோசி மெட்ரிகுலேஷன் உயர் மாடியில் இருந்தது. அந்த அருள் சகோதரிகள், சபையை சேர்ந்த சகோதரிகள் இங்கே இருக்கிறார்கள். அருள் சகோதரி ஜெரோசா என்பவர் பொறுப்பில் இருந்தார். என் மீது மிகவும் பாசமாக இருப்பார். நான் கேட்டதையும் அவர் இல்லை என்று சொன்னது கிடையாது. சரி, நான் வாங்கி கொடுக்கிறேன். அங்கே ஒரே சீட்டு தான் இருந்தது. அவருக்கு அந்த சீட்டை நான் வாங்கி கொடுத்த பிறகு அவர் சொன்னார், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த நிலத்தை மறை மாவட்டம் திரும்பவும் பெற்றுக்கொண்டது, வாங்கியவரால் இதை ரெஜிஸ்டர் செய்ய முடியவில்லை, எனவே நீங்கள் மீண்டும் உங்களுடைய முயற்சியை செய்யுங்கள் என்று. அப்படித்தான் இந்த நிலம் நமக்கு வந்தது. ஆனால் ஒரு சரித்திரத்தை துவக்க வேண்டும் என்பதற்காக அங்கேயே பேராயர் நமக்கு கொடுத்த ஒரு அறையை நாங்கள் சாந்தம் கலை தொடரும் இந்த பெயரை வைத்தவர் ஆயர் விசுவாசம் அவர்கள். இருவரும் மிகவும் நாங்கள் யோசனை செய்தோம் என்ன பெயர் வைப்பது என்று. அவர் இது தோமையாருடைய இடம்,
துவமையார் பெயர் தான் இருக்க வேண்டும் என்று அவர் தான் அந்த பெயரை வைத்தார். எனவே ஒரு சரித்திர துவக்கத்திற்காக ஒரு அறையில் பேராலயத்தில் 6ஆம் தேதி இதை நாங்கள் துவக்கினோம். 7ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். நாளை அந்த நாளில் வேண்டாம், முந்தின நாளை வைத்து விடுவோம் என்று 6ஆம் தேதி வைத்தோம். விசுவாச மாண்டகை வந்திருந்தார், அதனுடைய புகைப்படம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அனைத்து மறைமாவட்ட செயலர்களும் வந்திருந்தார்கள். இப்படித்தான் ஒரு சரித்திரத்தை பேராயர் இல்லத்தில் துவக்கினோம். எனவே நாம் சென்னை மயிலை பேராயத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆயர் பெருமான் வந்திருக்கிறார். இந்த நிறுவனம் சென்னை மயிலை பேராயத்தோடு இணைந்து இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சில சமயங்களில் பேராயர் அருளப்பா அவர்கள் இங்கிருந்து மற்ற மனுக்களை பொருள் உதவிக்காக அவரிடம் கையெழுத்துக்கு போகும்போது அவர் சொல்லியிருக்கின்றார், எனக்கும் சொல்லியிருக்கின்றார், இந்த நிறுவனம் இருக்கும் வரை நான் மற்றவர்களுக்கு கையெழுத்து போட மாட்டேன். அவ்வாறு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார். இந்த நேரத்தில் நான் அவரை நினைவு கூறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபாதர். இட் வாஸ் ஸோ இமோஷனல். ஏனென்றால் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு இயக்குனர் தந்தையர்களும் சரி, நம்மோடு இணைந்து பணி செய்கின்ற தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள், ஒவ்வொருத்தையும் நம்ம சாந்தோம் கலை தொடர் நிலையம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமலே கண்களில் தண்ணீர் ததும்பும். அது நன்றி வகையாலையா இல்லை நீங்கள் நம்ம எல்லோருமே உணர்கிற மாதிரி இந்த நிலையத்தினுடைய ஒவ்வொரு படிநிலையும் நாம் கடந்து செல்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்திருந்தாலும் இது கடவுளின் சித்தமாக இருப்பதனால் இன்றைக்கு நிறைவாக இருப்பதை, இன்னும் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூட பார்க்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஃபாதர். அடுத்து ஃபாதர் கிருபா. யா டேவிட், how are you? அந்த வாய்ஸே அப்படி இருக்கும். Then how are you? How the things are going? Are you good? அப்படின்பாரு ஃபாதர் கிருபா. உங்களுடைய அந்த நாட்கள் நீங்க எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா இந்த செகண்ட் ஃப்ளோர் அதுக்கு நம்ம இந்த விங்கில் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்து செகண்ட் தேர்டெல்லாம் நீங்கள் தான் கட்டினீங்க. பிறகு கீழே ஸ்டுடியோ, நிறைய நிகழ்ச்சிகள். ஏன்னா ஃபாதர் இந்த நாடகத்துறையில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அதனால நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய தந்தை விக்டர் அவர்களை ஆயர் சீமா விசுவாசம் எப்படி அழைத்தாங்களோ அப்படியே என்னை அழைக்க ஒரு விளைநிலத்தில் தந்தை அவர்கள் என்னை வளரவிட்டார். அந்த விளைநிலம்தான் 1983 ஆண்டில் தந்தை அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லியோன் என்ற நகரில் உள்ள அருட்தந்தை பியர் பாபன், உலக பிரசித்தி பெற்ற கேட்டகட்டிக்கல் கம்யூனிகேட்டர், அவருடனும் பாம்பேயில் உள்ள சென்ட் சேவியர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அதன் அப்பொழுது இயக்குநராக இருந்த அருட்தந்தை ஜெரி டி ரொசாரியோ அவர்கள் இருவருடனும் தந்தை அவர்களை இங்கே அழைத்து வரவழைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மறைமாவட்டங்கள் துறவர சபைகளில் இருந்து குருக்கள் துறவியரை அழைத்து அதில் 40 பேர் வந்திருந்தோம். 40 பேரும் இவர் கவனித்துக் கொண்டிருந்தார், நான் கவனிக்கவில்லை. ஆனால் எங்களை கனிவோடு அவர் கரிசனையுடன் அந்த பயிற்சி பாசறை முழுவதிலும் எங்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தந்தை உறுதி செய்து கொண்டே வந்தார். எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. கடைசி நாள் முடிந்தவுடன் எல்லாரையும் ஃபாதர் தனித்தனியா பார்த்தாங்க. என்னைய பார்க்கும் பொழுது மட்டும் தந்தை சொன்னது, உங்ககிட்ட நான் ரொம்ப பேச வேண்டியதா இருக்குது, நாளை காலையில வர முடியுமா, அலுவலகத்திற்கு வர முடியுமா அப்படி என்றாங்க. வரேன் ஃபாதர் அப்படின்ட்டு போன உடனே மறுநாள் வந்தது. இது எனது முடிவும் என்னோடு சேர்ந்து
இந்த பயிற்சி அளித்த 2 குருக்களுடைய முடிவும் சேர்த்து நான் உங்களின் பெயரை 1983 ஆண்டு ஜனவரி மாதம் இறுதியில் நடக்க இருக்கும் ஆயர் பேரவையில் நமது சேர்மன் வழியாக மைக்கேல் போஸ்கோ துரைசுவாமி ஆயர் வழியாக உங்களின் பெயரை நான் பரிந்துரைக்கப் போகிறேன். சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையத்திற்கு உங்களின் பணி அவசியம் என்று நீங்கள் வர வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டதை அவர் சொன்னதை எனக்கு சொன்னார். அப்பொழுது ஆயர் கேட்பார், நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள் என்று. History repeats. உண்மை always remains the same. எப்பொழுதும் உண்மை ஒன்றாக தான் இருக்கும். அந்த உண்மையை அன்றைக்கு நான் உணர்ந்தது. தொடர்ந்து இவரையே என் ஆசானாக என் உள் மனம் சுவீகரித்துக் கொண்டது. அவரிடமுள்ள உண்மை, குருத்துவத்தின் உத்தமம், கடின உழைப்பு, எளிய வாழ்வு, எதிலும் எந்த சூழ்நிலைக்கும் அவர் இறங்கி வந்து விடுவார். ஒரு துணிவுடனும் அதே சமயத்தில் பணிவுடனும் அறிவார்ந்த விதமாகவும் அவர் இறங்கி வந்து சந்திப்பார். அவருக்கு வேண்டியது இறைவன் கொடுப்பார் என்று நான் தொடர்ந்து என் வாழ்நாளிலே நான் தந்தையோடு பயணித்த வாழ்வில் நான் உணர்ந்தேன். எனவே அவரை என் ஆசானாக கொண்டு முதல் ஆண்டு எனக்கு தகுதிகான் பருவம் என்று கொடுக்கப்பட்டது. 1+3 years. அந்த முதல் ஆண்டும் எனக்கு தகுதிகான் பருவமாக இருக்கின்றது என்று மட்டும் தெளிவாக சொல்லிவிட்டார். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாங்கள் எங்கள் டயசிஸில் ஏதாவது ஒரு பங்கை கொடுப்பாங்க, நம்ம அவங்க பாட்டில் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இங்கே வித்தியாசமான பணி, தந்தையோடு நம்ம சேர்ந்து இயங்கணும், அவ்வளவுதான். அப்படி என்ற ஒரு நிலையில் தான் தந்தை சொன்ன அனைத்து வேலைகளையும் செய்வேன். தந்தைகிட்ட குட்டு வாங்குறதுன்னா அது பெரிய பாக்கியம்னு சொல்றேன். நான் இன்னைக்கு பல குட்டுகள் வாங்கி வளர்ந்தேன். தந்தை இன்னும் ஆழமாக நான் அன்பு செய்தேன். அவர் என்னிடம் உள்ள அன்பு மிக அல்லாதியானது என்பதை நான் உணர்ந்தேன். எல்லாம் அதுக்கப்புறம் எதுவுமே மெதுவா மூவ் ஆகல, ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆச்சுது. 6வது மாதத்தில் சொல்லிவிட்டார், அப்ளிகேஷன் ஃபார் எதுக்கு, பாஸ்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் விசாவுக்கு ஃபாதர் மக்ஃபார்லண்ட், பேக்கி மக்ஃபார்லண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வர்றார். நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். என்னால் அந்த ஒரு வாரம் நான் இருக்க மாட்டேன், கிருபா ஃபாதர் வந்து நீங்க ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ணணும். ஃபாதர் இங்க சவேரா ஹோட்டல்ல தங்க வைங்க, இல்லைன்னா ஆர்டிபிஷியல் தங்க வைங்க. யூ டேக் ஹிம் அவுட் ஃபார் டின்னர், டாக் டு ஹிம், மேக் ஷுவர் தட் he has to ensure a seat for you. But before that, அதற்கு முன்னால் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நீங்க படிப்பதற்கு தகுதி தேர்வு என்று இருக்கும் குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸ், கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் as ஃபாரின் லாங்குவேஜ், அதையெல்லாம் நீங்கள் முடித்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நல்ல மதிப்பெண்கள் வந்தது. ஃபாதர்கிட்ட கொண்டு காட்டினேன். சரி என்று ஃபாதர் வந்தாரு, பேசின. ஃபாதர் வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, உங்கள் ஆயருக்கு நான் ஆயரிடம் பெர்மிஷன் கேட்கிறேன் என்று ஆயருக்கு உத்தரவு கேட்டு நல்லபடி பதிலும் வந்தது. ஆக ஒரு வருடம் கூட ஆகவில்லை, நான் பொறுப்பெடுத்து ஜூனில் பொறுப்பெடுத்தேன். அடுத்த மே மாதமே என்னை தந்தை அவர்கள், ரொம்ப அவசரமா நடக்குது இது எல்லாம், இவ்வளவு தூரத்திற்கும் இதற்கு முன்னாடி தாங்கள் அனுப்பியிருந்த அந்த தேர்வு சரியாக அமையவில்லை ஒருவேளை என்று அவர்கள் அடி உள்ளத்தில் தொனித்திருக்கலாம். எனவேதான் அந்த ஒரு துரிதத்தை தந்தை அவர்கள் என்னிடம் காட்டினார்களோ என்னவோ, அல்லது என் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தார்களோ, அதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால அங்க போனா அவர் எனக்கு பங்கையும் வாங்கி கொடுத்து, எனக்கு காருக்கு சின்ன பிளிமத் காரு, அதுக்கும் எனக்கு உதவி செய்து, ஒவ்வொரு ஆண்டுக்கும் நான் 3 ஆண்டு தங்கினேன். அந்த 3 ஆண்டுக்கும் எனக்கு ஒரு ஆண்டுக்கு $7,500. அப்போ சாதாரண தொகை இல்லை. அதை விட பிளஸ் என்னன்னா, எனக்கு அந்த மறை மாவட்டத்தில் பிரிட்ஜ்போர்ட் டயசிஸ்ல ஃபாதர் பேக்கி மக்ஃபார்லண்டுடைய ஃப்ரெண்டு தான் அங்க பிஷப் வில்லியம் கர்டஸ், அவருடைய ஃப்ரெண்டு. அவர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த குருவானவருக்கு நல்ல பங்கா கொடுக்கணும், இஸ் அ குட் பாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சென்ட் மேரி பாரிஷ், பெத்தல், கனெக்டிகட். மறக்க முடியாது. அதில் முடிவை மட்டும் சொல்லிடுறேன்னா,
ஏன்னா ரொம்ப இருக்குது. நான் இன்றைக்கு உணர்வு என் வார்த்தைகளையும் மிஞ்சி நிக்குது. ஆனா போதும் உணர்வுகளை சொல்வதற்கு என்னோட வார்த்தைகள் இல்லை. அது உண்மை. அதை நாம் இதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நான் ஒரு சின்ன கோடிட்டு மட்டும் காட்டுகிறேன். தந்தை எந்த நோக்கத்தோடு அனுப்பினார்களோ அது எப்படி அங்கே பூர்த்தி ஆனது. படித்து கொண்டிருந்தேன். 85 இருந்து 88 வரை ஃபேர்ஃபீல்டு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் கம்யூனிகேஷன் அட் ஃபேர்ஃபீல்ட் கனெக்டிகட் ஆஃப் பிரிட்ஜ்போர்ட் டயோசிஸ். சரிங்களா? அந்த மறை மாவட்டத்தில் தங்கி அங்கேயும் நல்ல பணி. 1986 அகில உலக கத்தோலிக்க ஒரு கூட்டம் நடந்தது. கான்ஃபரன்ஸ், கம்யூனிகேட்டிவ்ஸ் கான்ஃபரன்ஸ். கிரு, that's why I was called. Kiru, you are coming. Don't worry about the ticket. Though you may have your own, but I will make sure that your ticket fare is met. I want you to come there and we both go together to Quito, Ecuador. தென் அமெரிக்கால அங்க ஒரு வாரம். அதற்கப்புறம் யூ ஆர் கிவன் a long holiday there. You make use of it creatively. அப்படி என்று சொன்ன அங்கே குரூப் கம்யூனிகேஷன் எப்படி இயங்குகிறது என்ற ஒரு ஸ்டடியை நான் ஏறெடுத்து அதில் ஒரு பேப்பர் எழுதி எனக்கு பார்ஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி சம்மர் கோர்ஸ் என்று சொல்லி எழுதி கொடுத்து அதிலும் ஒரு A+ வாங்கி விட்டேன். இது இவ்வளவு தூரம் நடந்து 88 நான் திரும்பணும். அப்போ எனக்கு ஃபாதர்ட்டு ஃபோன் வருது. Kiru, this is very confidential. I am laying down my office. Archbishop Casimir has taken over from Bishop Michael Bosco Doraiswamy. No, he has come there as a new Archbishop, and things are, not the same way as it used to be. Now a lot of things we need to bring in. So that's the reason why I need you badly. Anyway, I am stepping down. எனக்கு 96 மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் மாஸ்டர்ஸ்ல. I was about to go into, நான் பார்த்துட்டு மெதுவா பேசலாம்னு நினைச்சேன். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் யாராவது ரைட் மைண்ட்ல பேசுவாங்களே தனக்காக, அப்படி ட்ராப் பண்ணிட்டேன். அதான் ஃபாதர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் இதெல்லாம். ஃபாதர் எனக்கு அப்படி சொன்ன உடனே சரி ஃபாதர் நான் வந்துடுறேன் ஃபாதர் அப்படின்னுட்டு நான் உடனே இங்கே அதே ஜூன் மாதம் அடுத்த ஆண்டு 88 நான் வர்ற வழியிலேயே எனக்கு அங்கேயும் விட்டு வைக்கல. வர்ற வழியில உண்டா OCIC ஏஷியா, அதாவது கேத்தலிக் ரேடியோ, டெலிவிஷன், ஆடியோ விஷுவல் அண்ட் ஃபில்ம், இது எல்லாம் சேர்த்து அந்த உண்டா ஓசிக்குன்னு சொல்லுவோம். அந்த கான்ஃபரன்ஸ் அங்க ஒரு போர்ச்சுகீஸ் சிட்டி, சரிங்களா, மக்காவ். தேங்க்யூ ஃபாதர். மக்காவில் நடந்தது. ஐ வாண்ட் யூ டு கம் யுவர் செல்ஃப் ஸ்ட்ரெயிட் தேர். From there you take as many days you want. அங்கிருந்து நேரம் எங்கிட்ட நம்ம கிட்ட சேர்ந்துருப்பா அப்படின்னாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். கடவுள் என்ன நம்புற மாதிரி இந்த ஃபாதர் இந்த மாதிரி நம்புறாங்களே என்ன, அதுதான் என்னை ரொம்ப எனக்கு ஊக்கம் கொடுத்தது. நான் விரும்பி இந்த நாட்டிற்கு நான் வரவில்லை. என் மறைமாவட்டம் என்னை அனுப்பி வைக்கவில்லை. ஆயர் பேரவையின் சார்பாக என் ஆசான் ஃபாதர் விக்டர் சுந்தரராஜ் என்னை அனுப்பி இருக்கிறார். அவர் இப்பொழுது பொறுப்பில் இருந்து இறங்குகிறார். நான் போய் பொறுப்பை நல்ல முறையில் நான் எடுக்க வேண்டும். இப்படி நான் செய்யாவிட்டால் நான் அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தவன் ஆக மாட்டேன்னா, நீங்கள் என்னை எந்த அடிப்படையில் என்னை இங்கே மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ள முடியும் உங்களால்? I told them in English. So all the little ones, they heard and they cried. It's okay, Father Anthony, we forego the ice cream, but you better go home. Yeah. So that's it. என்னால் அன்று நன்றாக அழுதேன். குட்பை, பெரிய குட்பை சொன்னேன் அமெரிக்காவுக்கு. ஏனால் என்னை நேசித்த குடும்பங்கள் என்னை அங்கேயே இருக்க சொன்னார்கள். நான் எங்க வீட்டுக்கு கிருபா ஒன்னால தான் இருக்க முடியல. உன் தங்கை ராணியவாது வர சொல்லு. We want to continue. We will continue in Christ. And both of your doctors, and you are believers, deep believers in Christ. Leon Hoyt இறந்துடுறாரு. பிஷப்ட மைக்கேல் MBD நான் கேட்கிறேன், அவரோட அடக்கத்துக்கு போகணும், எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. Father Kripa, who do you think you are? You are the parish priest of the world, like the Holy Father?
யூ ஹவ் நோ பெர்மிஷன் அப்படின்னாங்க. சரி ஆண்டவரே. 3வது நாள் மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட்ல கையெழுத்து வாங்குறதுக்காக ப்ராஜெக்டை தயாரிச்சுட்டு உடனே போனேன். அமலா சிஸ்டர் என்னோட இருந்தாங்க, ஏஞ்சல் சிஸ்டர் இருந்தாங்க. ஓடி போனேன், பார்த்துட்டு அப்படி பார்த்தாரு, சூப்பர், ஐ எம் சோ கிளாட் அபவுட் யூ அப்படின்னாரு. அவ்வளோதான் மக்களே. நான் இதான் சொல்றேன்ல, எனக்கு உணர்வு ரொம்ப இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது, வார்த்தைகள் போதாது. சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்தினுடைய பொன்விழா செலிப்ரேஷன் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். உங்கள் பேரை நீங்கள் எந்த வருஷத்தில் ஒர்க் பண்ணீங்க? நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கோம்ல, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? நாங்கள் வந்து 75 to 78 79 வரைக்கும் ஒர்க் பண்ணணும். அப்போ வந்து இவ்வளோ பெரிய பில்டிங் எல்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு பில்டிங் தான். நான் ஒர்க் பண்ண வரும்போது இங்கே இந்த கட்டடம் வந்துருச்சு. அப்போ நாங்கள் ஒரு 10-12 பேர் தான் ஸ்டாஃப் இருந்தோம். அதுக்கு பிற்பாடு தான் அடுத்தது ஒரு பில்டிங்கே கட்டினாங்க. அந்த காலத்து அனுபவங்கள் ரெக்கார்டிங் எல்லாம் வந்து இவ்வளோ சின்ன சென்டராக இருந்துச்சு. ரேடியோ வெரிட்டாஸ் இருந்துச்சு. மற்றபடி இந்த கேசட் எல்லாம் காப்பி பண்ணுறதெல்லாம் ஒரு இதில் தான் டேப் ரெக்கார்டர் வச்சு 1 to 1 தான் பண்ணுவோம். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். இதிலிருந்து வீடியோவுக்கும் தொலைக்காட்சிக்கும் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த காலகட்டத்திலே அந்த மாற்றத்திற்கு சென்றோம். இவர் ட்ரெயினிங் எப்படின்னா உயிர் எடுத்துருவாரு. இவ்வளோ ஸ்கிரிப்டை கொண்டு வந்து go through all the scripts. நீ வென்றெடுத்து விட்டாய், எனக்கு மிகவும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, நான் கண்ட கனவை நீ நனவாக்கி விட்டாய் என்று.